நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இட்டர்னல் ஹோலி ஸ்பிரிட் மினிஸ்ட்ரிஸ் வழியாய் கர்த்தருடைய நாளிலே கர்த்தருடைய வார்த்தை கேட்க வந்திருக்கிற உங்களை யாவரையும் கர்த்தருடைய நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறோம், உங்களை வரவேற்கிறோம். அல்லேலூயா, ஆமென். இந்த நாளில கூட நாம் சாபத்தை குறித்து நாம் பார்க்க போகிறோம். அல்லேலூயா, ஆமென். கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம். வானத்தையும் பூமியும் சமுத்திரத்தையும் நீரூற்றுகளையும் உண்டாக்கின சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தாவே, துதிக்கிறோம் அப்பா, ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே, மனுஷனுடைய இருதயங்கள் எல்லாம் நீர் ஊற்றி பார்க்கிற தேவன், உள்ளந்திரியங்களை ஊற்றி பார்க்கிற தேவன் நீர். ஆண்டவரே அப்பா, உடைய பார்வைக்கு மறைவான சிருஷ்டி ஒருவருடைய சகலம் உடைய பார்வைக்கு நிர்வாணமாயும் வேறுங்கமாய் இருக்கிறது என்று எழுதியிருக்கணும் வார்த்தையின்படி இந்த நாளில கூட ஒவ்வொருடைய இருதயத்திலும் என் தகப்பனே ஆண்டவரே, பொல்லாத சத்ருவானவன் கொடுக்கிறதான எல்லா எதிர்மறையான எண்ணங்கள், உமக்கு விரோதமான எண்ணங்கள் தகப்பனே அவருடைய வாழ்க்கையிலே அவர்கள் ஜெய்வெடுக்க கூடாதபடிக்கு, ஆண்டவரே ஆத்மாவை உயிர்ப்பிக்க முடியாதபடி கூடாதபடிக்கு அவர்களுக்குள்ளாக சிந்தையில வைத்திருக்கிறதான எல்லா உமக்கு விரோதமான எண்ணங்கள், அறியாமைகள் எல்லாவற்றையும் கர்த்தர் நிர்மூலமாக்கி ஆண்டவர் இந்த வேலையில கூட என் தேவனாகிய கர்த்தாவே, சாபத்துல இருக்கிறவர்களை என் கர்த்தர் நீ விடுவிப்பீராக. ஆண்டவரே, சாபம் என்றால் என்ன, சாபம் எதனால் வருகிறது அம்மே கர்த்தாவே, அதை உணர்ந்து அதிலிருந்து தங்களை சுத்திகரித்தவும் ஆண்டவரே அதிலிருந்து விடுபடவும் தகப்பனே வாழ்க்கையை அழித்து கொள்ளாதபடிக்கு தேவனாகிய கர்த்தாவே ஆண்டவரே, சாபத்தில் இருந்தாலும் சரி பாவத்தில் இருந்தாலும் சரி கட்டப்பட்டவர்களாய் அப்படியே மரித்து போய்விடாதபடிக்கு உயிர்ப்பிக்கிற தேவனாகிய கர்த்தர் உம்மை நோக்கி ஆண்டவரே நாங்கள் விண்ணப்பிக்கிறோம். ஆண்டவரே தேவரே தகப்பனே ஸ்தோத்திரிக்கிறோம். இதுல ஆண்டவரே பரம்பரையாய் வந்து கொண்டிருக்கிறதான ஆண்டவரே சாப கட்டிலிருந்து கர்த்தர் இந்த நாளில் விடுவித்து ஆண்டவரே எங்களை நீ விடுவிக்க வேண்டுமா நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே எங்களுக்காக நீ ரத்தம் சிந்தி ஆண்டவர் நித்திய ஜீவனை சுதந்திரிக்கும்படி உங்களுடைய ஜீவனையே நீர் எங்களுக்கு தந்திருக்கும் பொழுது இந்த அறியாதபடிக்கு அல்லது அறிந்தும் அவருக்கு விரோதமான எண்ணங்களினாலே ஆண்டவரே தேவரே ஜெயமெடுக்க கூடாதபடிக்கு காணப்படுகிற எல்லா தடைகளையும் அறியாமைகளையும் நீக்கி இப்பொழுது கர்த்தாவே உடைய வார்த்தை மூலமாய் கர்த்தர் நீர் ஆண்டவரே தெளிவையும் கர்த்தாவே அதிலிருந்து விடுபடுவோம், சமாதானத்தை நீ தந்து ஆண்டவரே உம்மை நோக்கி ஆண்டவரே விசுவாசத்தோடு கூட உம்மை பற்றி கொள்ளும்படியான இருதயத்தை நீ மாற்றுவீராக, நீ வைப்பீராக. ஆண்டவரே சத்துனுடைய எல்லா கிரியைகளுக்கும் நீ விலக்கி ஆண்டவர் இந்த நாளிலே நீ தெளிவை நீ தந்து அப்பா எந்த விதமான சாபத்தில் இருந்தாலும் சரி அந்த சாபத்துல விடுபட்டு அது சகிப்பு தன்மையும் பொறுமையும் நிதானத்தையும் தேவனாகிய கர்த்தர் நீர் எங்களுக்கு தந்திருக்கிற அந்த வழிகளிலே நின்று நாங்கள் ஜெயத்தோடு கூட இந்த பூமியில நிற்க சாட்சி உள்ளவர்களாய் நீர் எங்களை மாற்றுவீராக. இசப்பா சாபத்துல இருந்து வேதனையோடு கூட ஒரு வாழ்க்கை சகிக்க முடியாதபடி இருக்கிற தேவ ஜனத்துக்கு ஆண்டவரே எல்லாருக்கும் என் கர்த்தர் நீர் விடுதலை நீ கொடுப்பீராக. ஆண்டவரே அதுல இருந்து ஜெயம் எடுக்கிற ஒரு சகிப்பு தன்மையும் பொறுமையும் ஆண்டவரே ஆவியானவரே அபிஷேகத்தையும் என் கர்த்தர் ஆண்டவரே உடைய வல்லமையும் கர்த்தர் நீ தருவீராக. ஆண்டவரே நீ வழிகாட்டுவீராக. நீரே வழியும் சத்தியம் ஜீவனமாயிருக்கிறீர் அப்பா. நீர் அப்படி தந்து விட்டபடினால் நமக்கு நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பரமபிதாவே, ஆமேன் ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். இந்த நாளில் கூட நாம் சாபத்தை குறித்து நாம் தியானிக்க போகிறோம். சாபம் அப்படின்னு சொன்னாலே ஒருத்தருக்கும் ஒரு ஒரு மாதிரியான எண்ணங்கள் எல்லாம் இருக்கும். பாவம் என்றால் என்ன அப்படின்னு தெரியும் ஓரளவுக்கு. ஆமென். ஆனால் சாபம் அப்படின்னா என்ன அப்படின்னா சில பேர் ஒருத்தரும் ஒரு ஒரு மாதிரியா சொல்லுவாங்க. அந்த கடவுளுக்கு கண்ணே இல்லையா, இப்படியெல்லாம் போட்டு வாதிக்கிறானே அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க சொல்லும் போதே பாருங்களேன், அவங்க தெய்வத்துக்கு கொடுக்க வேண்டிய ஒரு கணம் இல்லை. அவங்க ஹஸ்பண்டை சொன்னா கோவம் வரும். அவங்க ஏன் கணவரை பத்தி இப்படிலாம் சொல்லிட்டீங்களே, இப்படிலாம் சொல்றாங்களே, ஒரு மரியாதை இல்லை அப்படிலாம் சொல்லுவாங்க. ஆனா கடவுளை மட்டும் என்ன தெரியுமா சொல்லுவாங்க, அந்த கடவுளுக்கு கண் இருந்தா இப்படிலாம் செய்யுமா, அது கடவுளா, அது கடவுளா இருந்தா இந்த மாதிரிலாம் செய்யுமா, இப்படி ஒரு வேதனையை கொடுக்குமா, இந்த மாதிரிலாம் ஒரு வேதனை கொடுக்கறதுலாம் அதெல்லாம் ஒரு கடவுளா, இப்படி ஒரு கொடூரத்தை கொடுத்து ஒரு கஷ்டத்தை கொடுத்து நம்ம இந்த பூமியில சந்தோஷமா வாழாதபடி தடை செய்து அதெல்லாம் ஒரு கடவுளா, அந்த கடவுள் அப்படி உண்மையாவே அது ஒரு கடவுள் சக்தி வாய்ந்த கடவுளா இருந்தா இப்படி வேதனை கொடுத்த துன்புறுத்தும் அப்படின்லாம் சொல்லுவாங்க. அல்லேலூயா, ஆமென். ஆனா ஆண்டவரை அறியாதவங்க இல்ல ஆண்டவருக்கு விரோதமானவங்க, ஆண்டவருக்கு விரோதமா யுத்தம் பண்றவங்க, ஆமென் க்ளோரி, ஆண்டவரை விட்டு விலகும்படி இருக்கிறவங்க, நல்ல இருதயத்தோடு இருக்கிறவங்க இப்படி பேச மாட்டாங்க. ஆமென். அவனுக்கு அந்த ஆண்டவனுக்கு கண் இருக்குதா, காது இருக்குதா, இப்படி போட்டு வாதிக்கிறானே அப்படின்னு சொல்லுவான், வாடாப்படான்னு சொல்லுவான். அல்லேலூயா. மனுஷர்களை விட, அதாவது கடவுளை படைத்த கடவுளை விட
மனுஷர்கள் தன்னை நீதிமானா மாற்றி இப்படிலாம் பேசி ஆமென் க்ளோரி கொஞ்சம் நெஞ்ச நம்பிக்கை இருக்கிற மனுஷர்களை கூட என்ன பண்ணுவாங்க, அந்த சொல்ற வார்த்தையிலேயே அவங்களும் அவங்களோட சேர்ந்துக்கிட்டு ஆமா இல்லை அப்படின்ற ஒரு ஏற்றுக்கிட்டு ஆண்டவருக்கு விட்டு விலகி போகிற சொன்னேன். ஒரு மனுஷனுடைய இருதயத்தை எடுத்துக்கிட்டீங்க பார்த்தீங்கன்னா, நமக்கு சாதகமா நம்ம சொல்ற வார்த்தைக்கு ஆமா தட்டுறவங்க 2-3 பேர் கூட இருந்துட்டா வச்சுக்கோங்களேன், இந்த உலகத்தையே நம்ம அப்படியே அப்படியே பிடிச்சிட்ட மாதிரி ஒரு மன தைரியம் வரும். கடைசி வரைக்கும் அந்த 10 பேர் நம்ம கூட இருந்தாங்கன்னா அவங்க பலத்திலேயே நம்ம வாழ்ந்து எதெல்லாம் சாதிச்சுனாங்கிற இனத்தோடு கூட வாழ்ற மனுஷனுடைய இறுதி அப்படி அற்பமானது. அல்லேலூயா. ஆமென். யாரா இருந்தாலும் சரி, ஆண்டவர் ஏன் இந்த மாதிரி எல்லாம் கொடுக்குறாரு செய்யறாரு, ஆண்டவர் ஊமையா படிக்கணும், ஆண்டவர் பேசாம போகணும், ஆண்டவர் இந்த வியாதியில சாகணும், ஆண்டவர் இப்படிலாம் நீ துன்பப்பட்டு இந்த பூமியில அழியணும், என் கண் முன்னால நீ அழணும், நீ கண்ணீர் விடணும், துன்பப்படணும் அப்படின்னு நினைக்கிற தேவன் இல்லை. அப்படி நினைக்கிறவர் தேவனே இல்லை. அல்லேலூயா. ஆமென். சோதிக்கப்படுகிற எவனும் நான் தேவனால் சோதிக்கப்படுகிறேன் என்று சொல்லானாக. ஆண்டவர் எவ்வளோ நல்லவர் தெரியுமா? அப்படி சொல்லுகிற தேவன் யாருன்னா ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மட்டுமே. அல்லேலூயா. துன்பப்படுத்துகிறது அது தேவனுடைய வேலையே இல்லை. ஒரு மனுஷனை துன்பப்படுத்தி அவனை நித்தம் சஞ்சலத்தை கொடுத்து வாதிக்கிறது தேவனுடைய வேலையே இல்லை. அல்லேலூயா. ஆமென். இப்ப பாருங்களேன், உங்க மகன் கண்டினியூஸா அவன் பாவம் செஞ்சுக்கிட்டே இருக்கிறான். ஆமென் க்ளோரி. அவன் பாவம் செய்யறான். நீங்க என்ன பண்ணுவீங்க? நீங்களும் நானும் மனுஷன்தான். அவன் செய்யறான் போது நம்ம பிள்ளை அப்படின்னு ஒரு பக்கம் இருந்துகிட்டே ஆகும். அந்த கோபம் ஒரு பக்கம் அதுவும் ஏறிட்டே போகும். நம்ம பிள்ளை இவன் இப்படி செய்யறான், இந்த கோபம் சைட் பை சைடு என்ன ஆகும், கொஞ்சம் ஏறிட்டு அப்படியே ரைட் சைட்லயே வரும். அல்லேலூயா. அது ஏன் அவன் கண்டினியூஸா செய்ய என்னாகும், அந்த பெத்தவங்களுடைய ஆத்மா என்னாகும், அந்த கோபம் அப்படியே என்னாகும், அப்படியே ரைஸ் ஆகி ஒரு அளவு இருக்குது. எல்லாத்துக்குமே ஒரு லிமிட் இருக்குது, ஒரு காலம் இருக்குது. அப்புறம் அது உச்சகட்டத்துக்கு போகும்போது எந்த மனுஷனுடைய ஆவியும் முறிந்துதான் போகும். யாரா இருந்தாலும் சரி, அது ஊழியக்காரா இருந்தாலும் சரி, ஊழியம் செய்யறவங்க யாரா இருந்தாலும் சரி, அவங்க மனுஷன்ற ஸ்தானத்துலதான் அவன் இருக்க முடியும். அவன் க்ளோரி கர்த்தருடைய வார்த்தை விதைத்தாலும் அவன் க்ளோரி அதுக்கடுத்து அவங்க மனுஷனுடைய சுபாவத்துக்குள்ளாக தான் அவன் வந்துதான் ஆகணும். அப்ப அந்த நேரத்துல மனுஷனா சிந்திக்கிற அந்த நேரத்துல அவன் நேரம் தேவனை போல ஒருத்தரும் மாற முடியாது இல்லை. அப்ப அந்த கோபம் உச்சகட்டத்துக்கு ஏறி ஒரு மனுஷன் பாவத்தை செஞ்சுக்கிட்டே இருக்கும்பொழுது அல்லேலூயா, மனுஷனே நம்ம என்ன சொல்றோம், இவெல்லாம் ஒரு மனுஷனா, இவெல்லாம் ஒரு நாம ஒருத்தர் சொல்ற வார்த்தை எப்படி வருது? ஒரு 10 பேர் கூப்பிட்டு ஒரு பாவத்தை செய்கிறவனை பார்த்துக்கிட்டே இருங்க, ஒரு 10 நாள் பார்த்துட்டே இருங்க. ஒரு பாவி அவன் செய்கிற பாவத்தை ஒரு மனுஷன் திடீர்னு நம்ம பார்க்கும் போதே நம்ம வாயில துணிகரமா நம்ம சொல்றோம், நம்மளுடைய உரிமையில நம்ம பேசுறோம். ஒரு 10 நாள் ஒரு மனுஷன் ஒரு பாவத்தை செய்கிறத கண்டினியூஸா அவனை வாட்ச் பண்ணுங்கன்னு சொன்னா ஒரே நாள்ல ஒரு மனுஷன் எத்தனை விதமான சாபத்தை அவன் கொடுக்க முடியும் தெரியுமா? அல்லேலூயா. ஆமென் க்ளோரி. ஆனா தேவனை நம்ம ஒரே செகண்ட்ல நம்ம அவரை மட்டுப்படுத்தி அவர் வல்லமையே ஆமென் க்ளோரி அவர் முழுவதும் அவரை அவமதித்து நம்ம பேசுகிறோம். நான் ஏன் சொல்றேன்னா தேவனை காட்டில மனுஷன் உத்தமன் இல்லை. ஆமென் க்ளோரி. பிள்ளைங்க தவறு செஞ்சாலே நம்ம என்ன செய்யறோம், அடுத்து கெட்ட வார்த்தையில பேசி அது உச்சகட்டத்துக்கு போகும்போது அது சாபமா மாறுதா இல்லையா? சாபம் விட்டுருமா இல்லையா? இன்னைக்கு நம்மளுடைய வாயின் வார்த்தையினாலே நம்ம நம்மளுடைய ஆவி முறியும் பொழுது, கோபம் வரும்பொழுது நம்மளே 4 வார்த்தை நம்ம பேசுறோம்னா, அப்படி பேசுற வார்த்தைகள்லாம் அப்படியே பழிச்சிருச்சுன்னா இன்னைக்கு நம்ம நிர்மூலமாகி தான் நிற்போம். ஆனா அதுல இருந்து பாதுகாக்கிறவர் தான் தேவன். தேவன் அப்படின்னு சொன்னா அவர் எப்படிப்பட்டவர்னா நன்மை செய்கிற தேவன். அவர் ஊழியம் செய்த நாட்கள் நன்மை செய்கிறவராய் அவன் க்ளோரி சிங்காசனத்திலே உட்கார்ந்து கொண்டிருந்தார். அப்படியே இருக்குது இல்லைங்களே. அவர் நன்மை செய்கிறவராய் சுற்றி திரிந்தார். பாருங்களேன், அவருக்காக நீங்களும் நானும் இன்னும் நம்ம சுற்றி திரியல, உட்கார்ந்து கொண்டு நம்ம அவரை தூஷிச்சு வாழ்ந்துக்கிறோம், அவரை திட்டுறோம், நம்ம ஒரு கஷ்டம் வந்தா அவர் தான் காரணங்கிறோம். ஏன்னா எல்லாமே அவர் தான், எல்லாம் பொறுப்பு அவர் தான், எது நடந்தாலும் அவர் தான் எல்லாமே காரணம் அப்படின்னு கொடுக்கறதெல்லாம் பிசாசுடைய தந்திரம் எண்ணங்கள். அப்ப எதிர்மறையான எண்ணங்கள் எல்லாம் கொடுக்கறது பிசாசு. அப்ப தேவன்னா யாருன்னு அறிந்து அவருக்கு விரோதமா பேசுறவங்க தான் ஆமென் க்ளோரி இப்படிப்பட்ட எண்ணங்களோடு கூட இருப்பாங்க.
அல்லேலூயா. தேவன் அப்படின்னு சொன்னா தேவர்கள் அநேகம் உண்டு. தேவர்களுடைய வேலைகள்லாம் என்ன செய்ய தெரியுமா? அதுக்குதான் சாப விடும். நீ நாசமா போக, 10 தலைமுறைக்கு போக, அப்படின்னு ஆயுசு வரைக்கும் போக, என்னென்னவோ விடுவாங்க. ஒரு சாதாரண ஒரு மனுஷங்களை பார்த்தீங்கன்னா பேசும்போதே அப்படியே சிரிச்சுக்கிட்டே சாப விடுங்க. அம்மே க்ளோரி. ஒரு சும்மா ஒரு இது மாதிரி செஞ்சுட்டாங்க அப்படின்ட்டு 2 பேருக்கிட்ட இந்த காரியம் தெரியுமா அப்படின்னு ஒரு வார்த்தை, ஒரு ஒரு காரணத்தை, ஒரு விஷயத்த நம்ம அவங்ககிட்ட சொல்லும்போது, அப்படியா, பாழா போக, அவ நாசமா போக, நீ இங்க சொல்றத நம்பி அதை கேட்டு அது ஒரு நியாயத்தை சொல்லி இந்த அம்மா தீர்ப்பு சொல்லும். அல்லேலூயா. ஆமென் க்ளோரி. அப்ப நடக்கிறதெல்லாம் பார்த்து பார்த்து கொண்டிருக்கிறாரே. கல்லோ மண்ணோ மரமோ விக்கிரகமோ இல்லை. அல்லேலூயா. ஆமென். எல்லா கிரியைகளும் சிருஷ்டித்தவர் தேவன் ஒருவரே. ஆமென் க்ளோரி. இந்த பூமி எங்கும் அவருடைய கண்கள் உள்ளாவே. நீங்களும் நானும் நேராக தான் பார்க்க முடியும். முடிஞ்ச அளவுக்கு இப்படி கொஞ்சம் பக்கத்தில் நடக்கிறதெல்லாம் அப்படி கொஞ்சம் நம்மளால பார்க்க முடியும். ஆனால் ஆண்டவராகிய தேவன் இந்த பூமி எங்கும் அவங்கள ஆவி கொண்டிருக்கிறார். ஆமென் க்ளோரி. நம்ம என்ன அடுத்து நம்ம என்ன செய்ய போறோங்கிறது கூட ஆண்டவருக்கு தெரியுமில்ல. அப்ப அவரை பார்த்து நம்ம இதுவரைக்கும் நாம பேசியிருந்தாலோ இல்ல மற்றோட வார்த்தைகளை கேட்டு நாம் அவரை குற்றப்படுத்தி இருந்தாலோ மன்னிப்பு கேட்கும் போது அவன் கிருபை நமக்கு நிச்சயம் கிடைக்கும். அந்த கிருபையிலேயே நம்ம சுகமா வாழ்ந்துடலாம். ஹல்லேலூயா. அந்த கிருபையிலேயே நம்ம சுகமா வாழ்ந்துடலாம். விடுதலையோடு கூட நம்ம வாழலாம். ஹல்லேலூயா. அதுக்குதான் ஆட்டுக்குட்டியான ரத்தத்தை சிந்திருக்கிறார். அப்ப சாபம் என்றால் என்ன? ஹல்லேலூயா. ஒரு மனிதனுடைய கொடூரமான பாவங்களினாலும் அக்கிரமங்களினாலும் மீறுதல்களினாலும் துணிகரத்தினாலும் ஹல்லேலூயா அவன் செய்கிறதான க்ளோரி அந்த பாவத்திற்கு எப்படி ஒரு மனுஷனுடைய கொடிய பாவங்களினாலும், பாவம்னா சின்ன சின்னது பாவத்துக்கு ஒரு இடம் இருக்குது. பாவத்துக்குன்னு ஒரு வெயிட் இருக்குது, வேல்யூ இருக்குது. இந்த மாதிரி ஒரு பாவம். ஆனா தேவன் எந்த பாவத்தையும் மன்னிக்கிறவர் தான். ஆனா அந்த பாவத்தை எப்பேற்பட்ட தேவனால சகிக்க முடியாதபடி, தேவனால பொறுக்க முடியாதபடிக்கு க்ளோரி அவன் தொடர்ந்து இப்படிப்பட்டதான கொடூரமான கொடிய பாவங்களினாலும் அக்கிரமங்களினாலும் மீறுதலினாலும் துணிகரத்தினாலும் அவன் பாவத்தை செய்யும் பொழுது, அல்லேலூயா, என்னது பாவத்தை, அது என்ன பாவம், அது எந்த பாவமா இருந்தாலும் சரி, அது கொடூரமாய் மாறும்பொழுது க்ளோரி அது தேவனுடைய பார்வையில அது எப்படி காணப்படுமா? க்ளோரி அது தண்டனைக்குரியதாய் காணப்படும். நான் என்ன எல்லாரும் சில பேர் நிறைய பேர் சொல்லுவாங்க, நான் என்ன பாவம் செஞ்சேன், ஐயோ நான் என்ன செஞ்சனோ, போன ஜென்மத்துல நான் என்ன செஞ்சனோ இப்படி அனுபவிக்கிறேன் அப்படின்னு சொல்றத நம்ம கேட்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. ஆமென். ஆமென். அப்ப தேவன் ஏன் அவர் தண்டனை கொடுக்கிறாருன்னா, கொடூரமான பாவங்களினாலும் அக்கிரமங்களினாலும் துணிகரத்தினாலும் மீறுதினாலும் ஒரு மனுஷன் அந்த பாவத்தை செய்யும் பொழுது அந்த பாவம் பூரணமாகும் போது தேவனுடைய பார்வையிலே அது தண்டனைக்குரியதாய் அது மாற்றப்பட்டு நியாய தீர்ப்புக்குரியதாய் அது மாற்றப்பட்டு கர்த்தர் இடுகிறார். அது சாபமாய் அது மாறுகிறது. சாபம் இது பாவம் முற்றி பாவம் பூரணமாகும் போது அந்த பாவத்திற்கு இது செய்யக்கூடாதுன்ற உணர்வற்றவனாய் தேவனுக்கு முன்பாக, இன்னைக்கு மனுஷனுக்கு முன்பாக நம்ம மறைஞ்சிருந்து எவ்வளவு பாவத்தை வேணா நம்ம கொடூரமான பாவத்தை நம்ம செய்யலாம், அக்கிரமம் செய்யலாம், துணிகரமாய் நடக்கலாம். ஆனால் தேவனவை பார்க்கிறார் என்ற உணர்வற்றவளாய் அவருக்கு முன்பாக நாம் இப்படிப்பட்டதான கொடூரமான பாவங்களை நாம் செய்யும் பொழுது அவர் எங்க பாக்குறாரு? பிள்ளைங்க எங்க பாக்குறாங்க? ஹஸ்பண்ட் எங்க பாக்குறாங்க? மனைவி எங்க பாக்குறாங்க? அல்லேலூயா. பாருங்களேன், அங்கே வேதத்துல எடுத்துக்கொண்டா தாவீதுக்கு ஓரளவுக்கு தேவன் நம்மை காண்கிறார்ங்கிற உணர்வு அவருக்கு தெரியும். நான் எதை செஞ்சாலும் தேவன் பார்க்கிறாரு. க்ளோரி. அவர் திடீர்னு ஒரு பாவத்துல வேலை ஒரு நல்ல அபிஷேகம் பெற்ற ஒரு தீர்க்கதரிசியாய் துதிக்கிறவராய் இருக்கிற பரிசுத்தவான் அவர் தாவீது பொறுத்த வரைக்கும். இங்க பத்சேபால பாத்தீங்கன்னா நான் செய்யறது எதுவும் யாரும் பார்க்கல. என் ஹஸ்பண்ட் அங்க யுத்தத்துல இருக்கிறாரு, நான் இங்க செய்யறதெல்லாம் அவர் வாட்ச் பண்ணிட்டா இருக்கிறாரு, கேமரா வச்சுட்டு போயிருக்கிறாரு, எல்லாத்தையும் பாக்குறதுக்கு. இல்ல போன் இருக்குதா? இல்லையே. வீட்டை விட்டு தாண்டுறான். அவன் போகலாம்,
அல்லேலூயா. தேவனுக்கு விரோதமாய் அவள் நடக்கலாம். ஆமென், க்ளோரி. ஆனா உரியானுடைய மனைவி, ஆமென், உரியா தேவனுடைய கட்டளைக்கு கீழ்ப்படிந்த ஒரு மகன் இல்லையா? ஆமென். ஆனால் தேவனுடைய பிள்ளை எப்படி இருக்கணும்? தாவீது தேவனுடைய கட்டளைகள் என்னன்னு தெரியும். தேவன் பார்க்கிறார், நம்முடைய ஒவ்வொரு அசைவுகளையும் அவர் ஆராய்ந்து பார்க்கிறான்னு தெரியும். ஆமென். சொல்லி கொடுக்கணும்னு அவசியம் இல்லை தாவீதுக்கு. ஆனால் கொடூரமான பாவத்தை செய்யும் பொழுது, அது யார் செய்யும் பொழுது? தேவனை கூப்பிட்டு வச்சு தாவீதுக்கு நீ சாகர நீ பாத்திரன்னு சொன்னாரு. நாம் தான் தேடிக்கொள்கிறோம் இந்த சாபத்தை. எதனால? நாம் அந்த பாவத்தை நாம் செய்யும் பொழுது. எந்த பாவத்தை? ஒரு மனுஷன் பாவத்தை செய்வது உடனே ஆன சாபத்தை எல்லாம் கொடுத்துட மாட்டாரு. ஆமென், க்ளோரி. கண்காணிச்சுட்டு தான் இருக்கிறாரு. ஆமென். இப்ப முற்பிதாக்கள் வழியே வருகிற பாவங்கள் அது பின்தொடர்ந்து வந்து அது அப்படியே அடுத்தடுத்து தலைமுறைக்கு சந்ததிக்கு அப்படி வருதுன்னா அதுக்கும் ஒரு நியாயத்திற்கு ஆண்டவர் வச்சிருக்கிறார். இது எத்தனை சந்ததி வருது, சந்ததி வழியாய் வருகிற பாவங்கள் பூரணமாகி அது சுவாபமாய் நிற்குது. ஆமென், க்ளோரி. ஒரு மனுஷன் ஒரு பாவத்தை அவன் செய்யும் பொழுது, கொடூரமான பாவம் அவன் செய்யும் பொழுது, ஆமென், க்ளோரி, தேவனுடைய தண்டனைக்குரியதாய் மாற்றப்பட்டு அது சாபம் என்கிற பெயரோடு கூட அது தொடங்குகிறது. அல்லேலூயா. ஆமென். அந்த குடும்பத்தையும் அது தொடர்ந்து பின்தொடர்ந்து அது வரக்கூடிய தண்டனைக்குரிய அது சாபமாய் அது மாற்றப்படுகிறது. ஒரு தனிப்பட்ட மனுஷன் அவன் மட்டும் அந்த தண்டனை அனுபவிச்சு முடிக்கிற சாபமும் இருக்குது. ஆமென். அந்த பரம்பரையா அந்த பாவத்தினால் வந்ததான அந்த தண்டனைக்குரிய அந்த சாபம் அந்த பரம்பரையாய் அந்த ரத்தத்திலிருந்து அது பின்தொடர்ந்து அப்படியே ஒன்றுமறியாத குற்றமில்லாத அந்த சந்ததியை வாதித்து கொண்டிருக்கிறதான அந்த தண்டனை. அப்ப அந்த மாதிரி பாதிக்கப்பட்டிருக்கிற நாம் என்னைக்காவது சிந்தித்து பார்த்திருக்கிறோமா? அல்லேலூயா. இது என்னது? இது ஏன் இப்படி பின்தொடர்ந்து வருது? எங்காவது நம்ம யோசிக்கவே விட மாட்டான். அப்படி யோசிச்சோம்னா அதுல இருந்து நம்ம விடுதலை பெறணும்னு என்ன வரும்பொழுதே அவன் கட் பண்ணுவான். அல்லேலூயா. அப்ப அதுல இருந்து விட்டுப்பட்டு நம்ம ஜெயம் எடுத்து நம்ம நிக்கிற சாபத்தை ஆண்டவர் உடைக்க வைக்கணும் அப்படின்னு நம்ம எழும்பும் போது அந்த சாபத்தை இன்னும் க்ளோரி பின்தொடர்கிற அளவுக்கு இன்னும் அந்த சாபம் பெருகும்படிக்கு தொடர்ந்து வரும்படி அவனை ஆண்டவர் விட்டுக்கு விரோதமாய் நாம் நடக்க வைத்து அந்த பாவத்தை செய்ய வைத்து பூர்ணமாகி அந்த சாபத்தை அப்படியே பின்தொடர்ந்து வரும்படி அவன் செய்வான். அல்லேலூயா. இப்ப சாபன்னா ஆமென், க்ளோரி. ஆண்டவர் பார்த்து சொல்லாதீங்க ஆண்டவர் ஏன் இப்படி சபிச்சாருன்னு. ஆண்டவர் ஒருவரையும் அவர் சபிக்கிறது இல்ல. ஆண்டவர் சபிக்கணும்னு அவர் நினைக்கவும் மாட்டாரு. ஒரு மனுஷனுக்கு சாபத்தை கொடுத்து ஆமென் அவர் துன்புறுத்தவே மாட்டாரு. ஆண்டவர் இரக்கமுள்ள தேவன், அவர் மனஸ்தாபப்படுகிற தேவன். வருகிற வழியெல்லாம் ஆமென் ஆண்டவருக்கு விரோதமான புறஜாதியருடைய பாவங்களின் கிரியைகளும் செய்த போதெல்லாம் தேவனாகிய கர்த்தர் ஆமென் க்ளோரி கோபத்தை தூண்டினாங்க. ஒரு மனுஷனுடைய கோபத்தை சும்மா தூண்டிக்கிட்டே இருந்தா அவன் நல்லா இருக்கிற மனுஷனும் சரி, கர்த்தருடைய பிள்ளைகளா இருந்தாலும் சரி, அவனுக்கு சரியான கோபம் வரும். அல்லேலூயா. தொடர்ந்து ஒரு மனுஷனை குற்றப்படுத்திக்கிட்டே இருந்தா அவன் மனுஷன் தான். அவன் ரத்தத்தை அவனை சூடியத்திக்கிட்டே இருந்தா அவனுக்கு என்ன வரும்? கோபம் எல்லாருக்கும் வரதான் செய்யும் இல்லைங்களா? அந்த மனுஷனுடைய சுபாவம் தானே. நல்லா இருக்கிற ஒரு மனுஷனு வார்த்தையினாலோ அடித்தோ ஏதோ ஒரு விதத்துல அவனோட கோபத்தை தூண்டக்கூடிய பாவங்கள் செய்வது கொடூரமான சாபத்தை கொண்டு வரும். ஏன்னா அவன் நல்ல ஒரு மனுஷி அவங்களுடைய சுபாவத்தை மீறி நடக்கும்படி செய்கிற அந்த பாவம் கொடூரமான பாவம். ஆமென், க்ளோரி. தீர்ப்பு கொடுக்கிறவர் ஆமென், க்ளோரி தேவன் தானே. அல்லேலூயா. ஏதோ ஒரு கொடூரமான ஒரு செய்கை, ஏதோ ஒரு கொடூரமான ஒரு கிரியை தேவனுக்கு முன்பாக நாம் செய்யும் பொழுது அது பூரணமாகும்போது தேவனுடைய பார்வையில அது தண்டனைக்குரியதாய் மாற்றப்பட்டு அது சாபமாய் சுமந்து இந்த பூமியிலே வேதனையோடு கூட வாழ்கிற ஒரு வாழ்க்கையை நாம் வாழ்கிறோம். அல்லேலூயா. ஆமென், க்ளோரி. தேவனாலே வருகிற கொடிய தண்டனை தான் சாபம். ஏன் இப்படி ஒரு சாபத்தை ஆண்டவர் கொடுக்கிறாரு? அல்லேலூயா, க்ளோரி. அந்த ஒரு கொடிய தேவனுக்கு முன்பாக ஆமென், க்ளோரி. இன்னைக்கு பாருங்களேன், கிறிஸ்தவங்க யாரு புறஜாதியர் யாரு அப்படின்னு வித்தியாசமே இல்லாம போயிடுச்சு. அல்லேலூயா. அவங்களுடைய கிரியைகள் நமக்குள்ள இருந்துகிட்டு நம்ம கிறிஸ்தவர்கள் என்று சொல்லிக் கொள்ளுகிறோம். அவருடைய கிரியைகள் எல்லாம் நம்ம செஞ்சுக்கிட்டு நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்று சாட்சி கொடுக்கிறோம். ஞானஸ்நானம் எடுக்கிறோம், ரட்சிக்கப்படுறோம், ஜெபம் பண்றோம், பாட்டு பாடுறோம். ஆனா
அவருடைய கிரியைகள். யாருடைய கிரியைகள் அது? புறஜாதியாருடைய கிரியைகள். புறஜாதியார் யாருடைய பிள்ளைகள்? சர்ப்பத்தின் பிள்ளைகள். அப்ப சர்ப்பத்தினுடைய க்ளோரி கிரியைகளை செய்து கொண்டு ஆண்டவரிடத்துல போய் நாம் முறையிடுவது சரியா? அல்லேலூயா. முதலாவது நாம் தெரிந்து கொள்ளணும், சாபத்தை கொடுக்கிறவர் தேவனுடைய சித்தமே இல்லை. தேவனுக்கு அது சித்தமே இல்லை. பாவத்தை மன்னித்து இனி நீ பாவம் செய்யாதே அப்படின்னு சொல்லி நம்மை மன்னித்து சுத்திகரித்து பரிசுத்தப்படுத்தி நம்மை வழிகாட்டுகிற தேவன். பிற்பாடு நாம் எப்படி வாழணும் வழி நடத்துகிற தேவன். அந்த வழியில போய் நித்தியத்துக்கும் சந்தோஷமா இளைப்பாரும் நினைக்கிற தேவன் தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. ஆமென். தேவன் ஒருவரே. அல்லேலூயா. அவர் சபிக்கிறதுக்காக தேவனாகிய கர்த்தர் க்ளோரி இறங்கி வரல. அல்லேலூயா. அவருக்கு முன்பாக வருகிற வழியெல்லாம் பாவத்தை செஞ்சாலும் தேவன் மனஸ்தாபப்பட்டு சத்துருக்களிடத்திலிருந்து விடுதலையாக்கி சாட்சியா தான் அவர் நிறுத்தி அவர் வந்திருக்கிறார் இல்லைங்களா? அல்லேலூயா. ஆனால் தேவர்களுடைய வேலைகள் என்ன? அது சபிக்கும். க்ளோரி. அது சபிக்கிறாங்க. ஒரு மனுஷன் சாபிக்கிறாங்களா? சாப வார்த்தைகளால சபிக்கிறாங்களா? இது எதனுடைய சுபாவம்? அல்லேலூயா. அது தேவர்களுடைய கிரியைகள். க்ளோரி. அப்போ தேவர்கள் சபித்து மந்திரத்தினாலும் சூனியத்தினாலும் சபிக்கும்படியாய் மந்திர வார்த்தைகளை சொல்லி ஒரு மனுஷனுக்கு விரோதமாய் க்ளோரி சபித்து 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 இவ்விதமான கிரிகளை செய்து ஒரு மனிதனை மரணத்துக்குரியவர்களாய் வாதையில் விழுகிறவர்களாய் அல்லேலூயா க்ளோரி நோயிலிருந்து விடுபடவே முடியாதபடி ஒரு மனிதனை அல்லேலூயா இந்த பூமியில இருக்கும் பொழுதே அவன் இளைப்பாறாதபடிக்கு சபிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழும்படி செய்கிற தந்திரங்கள் கிரியைகள் எல்லாம் தேவர்களுக்குரியது என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா. ஆமென். ஆமென். க்ளோரி. இந்த கொடிய பாவம் அப்படின்னு சொல்லி தேவன் தண்டனை கொடுக்கத்தக்கதான பாவங்கள் என்ன நம்ம செஞ்சோம் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும்னா யாத்திராகமம் 20ஆம் அதிகாரத்துல தேவன் நமக்கு தந்த கட்டளைகள் அப்படின்னு 10 கட்டளைகள் இருக்கு. 10 கட்டளைகள் தான். அப்ப இந்த 10 கட்டளைகள்ல க்ளோரி 10 கட்டளைகள்ல அதை மீறி நாம் நடக்கும்பொழுது அறிந்தோ அறியாமலோ அல்லேலூயா மனுஷ பாவத்தை முதல்ல அறியாமையும் செய்யலாம், அறிஞ்சும் செய்யலாம். ஆனால் அறிகிறதுக்குன்னு வாய்ப்பு இருக்குது இல்ல? அதுதானே மனுஷனுடைய ஞான சுபாவம். அப்ப அறிந்த பிறகு அந்த பாவத்தை ருசிச்சு இது எனக்கு பிடிச்சிருக்குதுன்னு சொல்லி அந்த பாவத்தை திரும்ப திரும்ப செய்து அந்த பாவத்துக்கு பயப்படாதபடிக்கு தேவனுக்கு முன்பாக துணிகரமாய் அந்த பாவத்தை, எந்த பாவத்தை? தேவனுடைய கட்டளைகளுக்கு மீறி, தேவன் நமக்கு தந்த 10 கட்டளைகளை மீறி அந்த பாவத்தை துணிகரமாய் செய்யும் பொழுது, மீறும் பொழுது அது கொடிய பாவமாய், கொடூரமான பாவத்தை அவன் இயல்பாய் க்ளோரி ஈஸியாய் அவன் செய்கிறதை பார்க்கும் கர்த்தருடைய கோபம் உக்கிரமாய் அது மாற்றப்பட்டு அந்த மனிதனுக்கு கொடுக்கத்தக்க தண்டனையாய் அது மாறி போகுது. அந்த தண்டனை அந்த குடும்பத்தையே, அந்த சந்ததியே அது அப்படியே பின்தொடர்ந்து வந்து அந்த குடும்பத்தை ஒரு தண்டனை பெற்றுக்கொண்ட குடும்பமாய் இந்த பூமியிலே அது வாழுகிறது. அது சாபம் என்று சொல்லப்படுகிறது. அல்லேலூயா. ஆமென். அப்ப இந்த கொடிய பாவத்தை என்ன நம்ம செஞ்சோம்? இது கொடூரமான பாவத்தை நாம என்ன செஞ்சோம்? இப்ப பாருங்க, நான் பாவம் செஞ்சனோ, என்ன போன ஜென்மத்துல நான் என்ன பாவம் செஞ்சனோ அப்படின்னு வாய் பூசாம சொல்லுவாங்க. என்ன பாவத்தை நம்ம செஞ்சனோ அப்படின்னு நிறுத்திட்டு கண்ணை மூடி நம்ம என்ன பாவத்தை தான் நம்ம செஞ்சிருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்க ஆரம்பிச்சுட்டாலே அதுல இருந்து நம்ம தப்பிச்சிடலாம். க்ளோரி. கிருபையை பெற்றுடலாம். க்ளோரி. இல்ல நான் இந்த பாவத்தை நான் என்ன பாவத்தை செஞ்சேன்? தேவனுடைய பாரு கொடூரமாய் இது தண்டனை பெற்றுக்கொள்ளக்கூடிய பாவத்தை நான் செய்யல அப்படின்னு நம்ம நினைச்சா நமக்கு முன்னாடி தாய் தகப்பன் என்ன செஞ்சிருக்கிறாங்கன்னு கொஞ்சம் தயவு கூர்ந்து கண்ணு மூடி கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். அல்லேலூயா. அவர்களுடைய தாய் தகப்பன்மார் இது வரைக்கும் நமக்கு ஓரளவு தெரியும். ஏன்னா நம்மள தாய் தகப்பன்மார் நம்முடைய தாத்தா பாட்டியை குறிச்சு சொல்லியிருப்பாங்க.
ஹல்லேலூயா. இது இது ரெண்டுமே போதும். தாத்தா அவன் க்ளோரி, அப்பா அவன் க்ளோரி, மகன். இது 3 வழியும் இந்த 3 சந்ததியும் நமக்கு தெரிஞ்சுட்டா என்ன பாவத்தை குடும்பத்துல என்ன ஆண்டுக்கு விரோதமா செஞ்சிருக்கிறாங்க அப்படின்னு கண்டிப்பா கண்டுபிடிச்சிடலாம். அவன் 3ஆம் 4ஆம் தலைமுறை மட்டும் போய் ஆராய்ச்சி பண்ணணும்னு அவசியமே இல்லை. இதுல நல்லா தெரியும் தாய் தகப்பன் என்ன பாவத்தை செஞ்சிருக்கிறாங்கன்னு சரியா பிள்ளைங்க கண்டுபிடிச்சிருவாங்க. ஹல்லேலூயா. அவன் பிள்ளைங்களா இருக்கிறீங்களா? பிள்ளைங்கள் மேல இந்த பாவம் அது சுமருதா, சாபம் வாட்டி எடுக்கிறதா? அப்பனா தாய் தகப்பன் என்ன பாவத்தை செஞ்சிருக்காங்கன்னு பிள்ளைங்க ஆராய்ச்சி பண்ணுங்க. ஹல்லேலூயா. இதுல சத்ருவான இது காட்டி கொடுக்கறதுல சத்ரு இதுல அவன் ஜெயித்து ஒரு குடும்பத்தை அழிக்கிறான் என்பதை உணர்ந்தவர்களாய் அவன் சத்தியத்தை அறிந்து ஆட்டுக்குட்டியாளர்கிட்ட போய் முறையிடுங்க. ஆண்டவரே, இந்த பாவத்துக்கு தண்டனை அனுபவிக்கிறது எனக்கு சம்பந்தம் இல்லை, நான் செய்யல. அல்லேலூயா. முறையிடுங்க. ஆமென். க்ளோரி. ஆண்டவருடைய பார்வையில இரக்க மட்டும் தான், கிருபை தான். இந்த தண்டனையிலிருந்து என்னை நோக்கி பார்த்து இதுல இருந்து நீ விடுதலை பெற்றுக்கொள்ள முடியாதா கூடாதா என்று சொல்லி ஆட்டுக்குட்டியான உங்களையும் என்னையும் பார்த்து வழியை காண்பிக்கிறான். பிள்ளைங்களா இருந்து அதை சுமக்கிறீங்களா? ஐயோ, இந்த தண்டனை இது நான் என்ன பண்ண, எனக்கு இது இப்படிப்பட்ட ஒரு தண்டனை, இந்த அளவுக்கு ஏன் வாழ்க்கையில இப்படி ஒரு கொடூரத்தை நான் சுமக்கணும்? இது காரணம் என்ன? இது பிள்ளைகள் மேல அது தொடர்ந்தா, பிள்ளைகளே நீங்க உட்கார்ந்து தாய் தகப்பன் என்ன பாவத்தை செஞ்சாங்க அப்படிங்கிறது கண்டுபிடிச்சு ஆண்டவரை நோக்கி முறையிடுவீங்களா? ஆமென். க்ளோரி. நீங்க சந்தோஷமா ஆண்டவரை விடுதலை பெற்றுக்கொள்ளணும், கிருபையை பெற்றுக்கொள்ளணும். நீங்க அதுல இருந்து விடுதலை ஆகி சந்தோஷமா ஆண்டவருக்கு முன்பாக சாட்சியா நீங்க நிக்கணும். அல்லேலூயா. ஆமென். க்ளோரி. ஆனா ஆண்டவர்கிட்ட போய் உண்மையாய், ஆமென், இதுக்கு எனக்கு அது சம்பந்தம் இல்லை ஆண்டவரே, ஆமென், பிதாக்களுடைய அக்கிரமத்தை பிள்ளையிடத்தில் 3ஆம் 4ஆம் தலைமுறை மட்டும் நான் விசாரிப்பேன் நீங்க சொன்னீங்க. ஆனா நம்முடைய கட்டளைகளுக்கு நாங்கள் கட்டளைகள் கீழ்ப்படியும் போது 1000 தலைமுறைக்கும் நான் இரக்கம் செய்கிறவனா இருக்கிறேன்னு சொன்னீங்களே. இதோ என் தாய் தகப்பனும் அவர் சந்ததி முழுவதும் பிதாக்கள் வழியா இருக்கிற பாவத்தை சுமக்கிறதுக்கு நான் பாத்திரன் அல்ல. அல்லேலூயா. பாவம் செய்தவர்கள் தான் ஆத்மா சாகம் நீங்க எழுதியிருக்கிறது. இந்த நாளில் என்னை விட்டுவிப்பீராங்க. க்ளோரி. தாவீது செய்த பாவத்தின் நிமித்தமாய், விபச்சாரம் என்கிற பாவத்தின் நிமித்தமாய் அந்த பிள்ளை அவன் கொடிய வாதையிலே வாதிக்கப்பட்டு அவன் க்ளோரி அது மரிச்சு போச்சு. அல்லேலூயா. அவன் தாவீது தானே இந்த பாவத்துக்கு அவன் காரணம். அவன் பிள்ளைகள் மேல அந்த மரணம் விழுகிறது என்றால் யோசிச்சு பார்க்கணும். பிள்ளைகளா இருக்கிற நீங்க அவன் ஒன்றுமே இல்லாம இதை சுமக்கும் பொழுது நீங்க தெரிஞ்சு கொள்ளணும், இந்த சாபம் ஏன், இந்த வேதனை என்ன, ஏன் இந்த கொடிய வேதனை, இதுல என்ன இருக்குது, உள்ள மறைவான ஒரு பாவம் எனக்கு தெரியாதபடி என்ன மறைக்கப்பட்டிருக்கிறது. ஆமென். அதை கண்டுபிடிச்சு ஆமென், அந்த பாவம் என்ன, இந்த குடும்பத்துக்குள்ள எந்த பாவம், கொடூரமான பாவம் செய்திருக்கிறார்கள். அவை க்ளோரி. தாய் வழியாய் தகப்பன் வழியாய் அவை எந்த பாவம் ஏதோ ஆண்டு கொண்டு தேவனுடைய பார்வையில கொடூரமான பாவத்தை இவர்கள் துணிகரமாய் இந்த பூமியில செய்து அது பூர்ணமாகி தேவனே அவை க்ளோரி அவர் தண்டனையை கொடுக்கிறார் என்றால் அவை க்ளோரி உணர்ந்து கொள்ளணும். அது என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, அது முக்கியமாய் அது என்ன பாவம் அப்படின்னு நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இன்னும் விடுதலை நீங்க சீக்கிரத்துல பெற்றுக்கொள்ளலாம். அல்லேலூயா. ஏன் நான் சொல்றேன்னா, அந்த சாபத்தை சுமக்கிறதுக்கு, அந்த கொடூரமான பாவத்தை அவன் க்ளோரி அறியாம நம்ம தண்டனையை சுமந்து போக கூட, மூட்டையை தூக்கிட்டு போனா கூட அந்த மூட்டையை இவ்வளவு தூரம் சுமந்து வந்திருக்கிறாங்க, இவ்வளவு நேரம் சுமந்த வேலையை செஞ்சிருக்காங்க, ஒரு கூலியாக பெற்றுக் கொள்ளுகிறாங்க எஜமான் கிட்ட. அவன் 10 மூட்டை நம்ம தூக்குறாங்கன்னா அந்த 10 மூட்டையை தூக்குறதுடைய வேல்யூ, அதுக்கு ஒரு மதிப்பு. இந்த மனுஷன் இவ்வளவு தூக்கி இருக்கிறான், தன் ஜீவனை எழுந்து ரத்தத்தை சிந்தி வேர்வையை சிந்தி மூச்சு வாங்கி அவன் 10 மூட்டைக்கு உண்டான அவன் கூலியை தன் எஜமானத்துல பெற்றுக்கொண்டு அந்த கூலியை எடுத்துட்டு போய் மனைவி பிள்ளைகளோடு கூட சந்தோஷமாய் அவன் வாழ சுமக்கிறதுனால அவன் க்ளோரி. ஆனா இந்த பாவம், கொடூரமான பாவத்தை சுமக்கிறதுனால சந்தோஷமாய் போக வேண்டிய நாம் ஏன் சுமந்துட்டு போகணும்? இதை இறக்கி வைங்க ஆண்டவரே.